உலகை அச்சுறுத்தக்கூடிய மிகப்பெரிய போராக தற்போது உருமாறியிருக்கும் உக்ரைன் ரஷ்யாவுடைய போரில் 80% உயிரிழப்புகளுக்கு காரணமானது என்ன காரணம் என்பது புதிய தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ரஷ்யா மட்டுமல்லாமல் அமெரிக்கா, யூரோப் நாடுகளுடைய ஆதரவோடு உக்ரைன் தாக்குதல்களை நடத்தினார்கள். இரு தரப்பிலும் இதுவரை 80% உயிரிழப்புகளுக்கு காரணம் ட்ரோன்கள் என்றே ஆய்வில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேற்கத்திய நாடுகளின் அதிகாரிகள் வெளியிட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் போரில் கொல்லப்பட்டு காயமடைந்த 10 வீரர்களில் 8 பேர் இளம் வீரர்களால் இயக்கப்படும் ட்ரோன்கள் மூலம் குறிவைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேற்கத்திய அதிகாரிகள் மேலும் தெரிவிக்கையில், ரஷ்ய வீரர்கள் 9 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் போர்க்களத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 2.5 லட்சம் பேர் இறந்துள்ளதாகவும் பதிவு செய்துள்ளார்கள். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இது ஒரு போர்க்களத்தில் அதிக எண்ணிக்கையிலான இழப்பு என்றும் கூறுகின்றார்கள். இது மட்டுமின்றி இந்த இழப்புகளை ஈடு செய்ய ரஷ்யாவுக்கு 5 ஆண்டுகள் தேவைப்படும் என நிபுணர்கள் தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் 70,000 ரஷ்யர்கள் கால்கள் கைகளை எல்லாம் இழந்த நிலையில் போர்க்களத்தில் இருந்து உயிர் தப்பியிருக்கிறார்கள். தோராயமாக இந்த எண்ணிக்கையில் வீரர்களே பிரித்தானியா இராணுவத்தில் தற்போது சேவையிலும் உள்ளார்கள். இதே எண்ணிக்கையில்தான் ஒட்டுமொத்த பிரிட்டானியா மிலிட்டரியினுடைய ஸ்கோரே இருக்கிறது. அத்துடன் 10,000க்கு மேற்பட்ட டேங்கிகள், 22,000 கவச பணியாளர்கள், கேரியர்கள், 26,000 பீரங்கிகள், 700 விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள், 28 கப்பல்கள் மற்றும் ஒரு நீர்மூழ்கி கப்பலையும் ரஷ்யா இழந்துள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வரையில் 10,500 எண்ணிக்கையில் கிளிட் பாம்ஸ் எனப்படும் தற்கொலை ட்ரோன்களை உக்ரைன் மீது ரஷ்யா ஏவியது. சுமார் 100க்கும் மேற்பட்ட நாடுகளால் தடை செய்யப்பட்டுள்ள இந்த கிளிட் பாம்ஸ் ட்ரோன்களை தயாரித்து வருவதாக கடந்த ஆண்டில் ரஷ்யா அறிவித்திருந்தது. மேலும் உக்ரைன் மீது ஒவ்வொரு நாளும் சுமார் 100 ட்ரோன்களை ஏவிய ரஷ்ய தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ட்ரோன் ஷாஹித் 238 என்றே கூறுகிறார்கள். இந்த ஷாஹித் 238 இது ஈரானுடைய ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பாகும். ஆகவே இந்த ட்ரோன் தாக்குதலின் முன்னெடுப்பில் உக்ரைன் தரப்பு தற்போது வலுப்பெற்று வருகிறது. சுமார் 350 மில்லியன் பவுண்ட்களுக்கு மதிப்பிலான ட்ரோன்களை உக்ரைன் பிரிட்டானியாவுக்கு வழங்கியுள்ளது. உக்ரைனுக்கு பிரிட்டானியா வழங்கியிருக்கிறது. நோர்வே மற்றும் 100 மில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான ட்ரோன்களை உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது. இந்த இரு நாடுகளின் ட்ரோன்களும் ரஷ்யாவில் தற்போதைய 70% பாதிப்புகளுக்கு காரணமாக கூறப்படுகின்றது. தற்போது நவீன யுத்தத்தில் ட்ரோன்கள் மிக வல்லமையாக பயன்படுத்தப்படுகின்றது. இந்த ட்ரோன்கள் தயாரிப்பில் மிக முக்கியமாக சர்வதேச அளவில் ஈரான் மிக முக்கிய இடத்தை பங்கு வகிப்பதையும், ரஷ்யாவிற்கு பெரும்பாலான ட்ரோன்களை சப்ளை செய்யக்கூடிய ஆற்றல் ஈரானுக்கு இருந்ததையும் நாம் இங்கே சுட்டி காட்ட வேண்டும். ஈரானுடைய ஷாஹித் 232 மூலம் தாக்கப்பட்டு தான் அதிக உயிரிழப்பை உக்ரைனில் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பது ஒரு கடுமையான செய்தி. இது இஸ்ரேலுக்கு மேலும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம். பிராக்சிகள் ஏராளமான தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தி வருகின்ற நேரத்தில் இந்த உண்மை மேற்கத்திய ஊடகங்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது, மேற்கத்திய நாடுகளால் வெளியிடப்பட்டிருக்கிறது. 9 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2.5 லட்சம் பேர் ஒரு போரிலே 2 ஆண்டுகளில் உயிரிழந்திருக்கிறார்கள். 70,000 பேர் கால் கைகளை இழந்து ஊனமுற்றோர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி மனிதன் வாழ்கிற ஒரு நாகரிக உலகில் இதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை தாண்டி, அதுவும் இன்றைய நாகரிகமாக சொல்லப்படும் யூரோப் நாடுகளில் ரஷ்யாவும் உக்ரைனுக்கு இடையிலே நடைபெற்ற இந்த போர் பெருத்த அதிர்ச்சியை ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் ஏற்படுத்தியிருக்கிறது. காலங்கள் சென்று கொண்டிருந்தாலும் அவர்களுடைய கருத்துக்களை வலியுறுத்தி ஒருவர் மற்றொரு அரசின் மீது அழுத்தம் கொடுக்கின்ற போது, வல்லாதிக்க சக்திகளாக உருவாகும் போது அவர்கள்
அறிவியலில் உச்சபட்ச கண்டுபிடிப்புகளை வைத்து மனித விழுமியங்களுக்கெல்லாம் மதிப்பளிக்காமல் ஒருவரை ஒருவர் படுகொலை செய்கின்ற போது இந்த தாக்கம் மிக கடுமையாக ஏற்பட்டு விடுகிறது. ஆகவே இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடப்பாடும் பொறுப்பும் இருக்கக்கூடியவர்களே இதை தயார் செய்கிறார்கள், இதை உற்பத்தி செய்கிறார்கள். அவர்களே சமநிலையான ஒரு அதிகாரத்தை மேம்படுத்தாமல் தாங்கள் மட்டுமே மேலாதிக்கத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் வரை இதுபோன்ற போர்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாக தான் மாறிப்போகும் என்பதே உக்ரைன் ரஷ்யாவுக்கிடையே ஏற்பட்ட இந்த பெரும் அனர்த்தத்தின் பின்னணியில் உள்ள செய்தியாகும்.